உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் எக்மா கருவியை பொறுத்துறது மட்டும்தான். இனிமே என்ன பண்ணலாம்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்பயே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து சொன்னா போதும். கார்த்தி, டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மாக்கு எப்படி இருக்கு? ஏன் அழற? ஏய் கார்த்திக், ஏன் அழுகுற? அம்மாக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? அத்தைக்கு என்னங்க ஆச்சு? கார்த்தி, கார்த்தி ஏன் அழற? சொல்லு, என்னாச்சு அம்மாவுக்கு? டேய், இப்படி அமைதியா இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? டாக்டர் என்ன சொன்னாரு சொல்லு கார்த்தி. என்ன ஆச்சு நாச்சியாவுக்கு? சொல்லு. சொல்லுங்க கார்த்தி, இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. புல்லட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கப்பா. சரி, அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஐயோ அப்பா 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 அழாதீங்கப்பா. நாச்சியாக்கா இந்த நிலைமை. அப்பா நீங்க அழாதீங்கப்பா. அப்பா அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா வேணாம்ப்பா, அழாதீங்கப்பா. அழாதீங்க, வாங்க வாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா, அழாதீங்க. அப்பா அம்மா வந்துருவாங்கப்பா திரும்ப. நீங்க அழாதீங்கப்பா. கார்த்திக், கார்த்தி, ஆனந்த், அப்ப அத்தை காப்பாத்த வேற வழியே இல்லையா? கடைசியா எக்மோ வைக்கிறது தான் ஒரே ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. ஏங்க, அத்தைக்கு அந்த கருவியை பொறுத்து சொல்ல வேண்டியதானே? நமக்கு அத்தை உயிர் தானங்க முக்கியம். மனசு தளர விட்டுறாதீங்க. அத்தை உயிரை காப்பாத்த கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஏதாச்சும் ஒரு அதிசயம் நடந்து அத்தை பொழைச்சிருவாங்க பாருங்க. அவங்க உயிர் பொழைச்சு வரணும்னு விதி இருக்கு. அதனால்தான் இன்னும் அத்தை போராடிட்டு இருக்காங்க. இல்லனா குண்டடி பட்டதுமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும்ல. அத்தைக்கு எதுவும் ஆகாதுங்க. அவங்க பொழைச்சிருவாங்க. கடவுள் இருக்காரு. அழாதீங்கப்பா. கார்த்தி சொல்லு கார்த்தி. அப்பா ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.